ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா அவங்கள ஆவில பலப்படுத்தும்படியாக உபதேசம் பண்ணி, அதற்கப்புறம் 5000 புருஷர்களை 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு போஷித்திருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல he also fed 4000 men with 7 loaves of bread and few pieces of fishes. இந்த 2 இன்சிடென்ட்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவர் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். he can multiply resources. மீதியான துணிக்கைகள் கூட இந்த 5000 புருஷர்களை போஷிக்கும் போது 12 கூடைகளிலும், 4000 புருஷர்களை போஷிக்கும் போது 7 கூடைகளிலும் எடுத்திருப்பாங்க. According to Bible, 12 and 7 represents completion and perfection. மீதியான துணிக்கைகள் கூட ஒரு முழுமையை தான் குறிக்குது. நம்ம லைஃப்லையும் இப்படி தான் நம்ம ஒரு வனாந்திரமான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். நம்ம லைஃப்பில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, மாற்றங்கள் எதுவுமே நடக்கலை, அப்படியே தான் இருக்கும், நிசப்தமாக இருக்குது லைஃப் அப்படின்னாலும், நம்ம கர்த்தரை உண்மையாக தேடணும் அப்படின்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை, ஒரு உயர்வை நம்மளால் பார்க்க முடியும், ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியும். நம்மளோட கைகளின் பிரயாசத்தில் மாத்திரம் இல்லை, ஆரோக்கியத்திலையும் ஊழியத்திலையும் நம்ம கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளும் கர்த்தர் நம்மளை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். கொஞ்சத்துல உண்மையாக நம்ம நடந்துக்கிட்டோம்னா அநேகத்துக்கு நம்மளை அதிகாரியாக மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். God bless you.